Good afternoon students. Today we are going to see a new lesson, Bachon Ki Duniya, Lesson 5, Class 4, VITAAN PATAMALA book. If you still not subscribe my channel, please subscribe my channel, and if you like the video, please don't forget to click the like button. If you have any clarification or feedback, please use the comment section. I will reply back. Now, let's start the lesson reading. And so here it is a letter which is an unofficial letter. So you should understand what is the format of the unofficial letter. Let's see the format for an Anupucharik Patrika Prarup. The format for an unofficial letter. Okay. And not a formal letter. Informal letter. Preshak ka pata. Sender's address first. Then next date. இங்கே தினாக் சம்போதனா போட்டு அப்படி எழுதக்கூடாது. டேரெக்டாக அதோட ரிலேட்டட் ஆன்சரை தான் நீங்கள் எடுத்துக்கணும். பிரேஷக்கா பத்தானா அட்ரஸ் எழுதணும். தினாக்னா டேட் எழுதணும். ஓகே, பிரேஷக்கா பத்தா சென்டர்ஸ் அட்ரஸ், தினாக் டேட், சம்போதன் யூ ஹாவ் டு அட்ரஸ் த ரீடர். ஸோ that now the reader can be of same age, can be of young age or elder to you. So there is a rules which we have to follow in Hindi, how you have to address. I have given few examples. So same age arna priya use panna, young age arna you can bless them Ayushman, elder age arna pujaniya respectful அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணும் அட்ரஸ் பண்ணுறதுக்கு. Once you have addressed the reader, now you have to greet the reader. அபிவாதன். So greet பண்ணுறதும் அதே மாதிரி தான். elder, younger and same age is there. For elder you have can use sadar pranam with respectful ஓட சொல்கிறது நமஸ்தே. younger-க்கு சுக்கி ரஹோ, you can bless them, say சந்தோஷமா இரு like that. And the same age அந்த நமஸ்தே ஹாய் அப்படின்னு சொல்கிறது. So the format is first preshak address, sender's address, then date, then address the reader, then greet the reader. அதுக்கப்புறம் விஷய வஸ்து, subject of the letter. இப்போது மூணாக பிரிக்கணும். We have to divide the subject of the letter into 3 paragraphs. The first paragraph will be of 2 lines. The second paragraph can be of 4 lines, 8 lines, 10 lines based upon your class. Third paragraph is of 2 lines maximum. That is enough. So first paragraph என்ன எழுதுறோம்னா, Kushal shame. Convey your and ask the reader's well-being. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, லெட்டர் வந்துச்சு நான் படித்தேன், ஸோ ஐ தாட் டு ரைட் த ரிப்ளை. அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் எழுதலாம். ஃபஸ்ட் பேராகிராஃபில் கேன் பி 2 சென்டென்ஸ். அது வந்து யூ ஆர் ஆஸ்கிங் ஹவு யூ ஆர், ஐ எம் டூயிங் வெல், ஹோப் யூ ஆர் டூயிங் குட் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான். ஸோ யூ ஆர் டெல்லிங் அபவுட் யுவர் செல்ஃப், யூ ஆர் ஆஸ்கிங் த ரீடர் ஆர் த ரீடர்ஸ் ஃபேமிலி. செகண்ட் பேராகிராஃப் இஸ் அபவுட் த கொஷின். இந்த லெட்டரில் கொடுத்துருப்பாங்களா ஒரு கொஷின், இதுக்காக லெட்டர் எழுதுங்க. ஸோ அதுக்காக அந்த லெட்டரு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ், எதுக்காக நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க, அதில் என்ன மெசேஜ் கன்வே பண்ணணும், இல்லை என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணுமோ அது செகண்ட் பேராகிராஃபாக வரும். ஸோ this can be of 4 lines. Now தீஸ்ரா வந்து சமாப்தி, எண்டிங். எண்ட் பண்ணும்போது வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் என்னோடய ரிகார்ட்ஸை சொல்லுங்கள், அதே தான் இங்கேயும் எழுதணும். கன்வே யுவர் ரிகார்ட்ஸ் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் த ரீடர். நெக்ஸ்ட்டு பார்ஷக் கே சாத் பிரேஷக் கா சம்பந்த். பார்ஷக்னா ரீடர், பிரேஷக்னா சென்டர். ஸோ நம்ம அட்ரஸில் கூட நம்ம எழுதின ஃபார்மேட்டில் பிரேஷக் கா பார்த்தா சென்டர்ஸ் அட்ரஸ். ஸோ சென்டர் அவரோட பேரை எழுதுறதுக்கு முன்னாடி பிரேஷக்கா நாம், ஸோ சென்டர் நேம் எழுதுறதுக்கு முன்னாடி ரீடர்கிட்ட, ரீடரோட என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரோ அந்த பேர் எழுதிட்டு தான் அவர் பேர் எழுதுகிறோம். தும்ஹாரா மித்ர, உன்னோட ஃப்ரெண்டு. ஆப்கா பேட்டா, உங்களோட பையன். ஆப்கி போத்தி, உங்களோட கிராண்ட் டாட்டர் சொல்லிட்டு தான் பேர் எழுதுகிறோம். ஸோ பார்ஷக் கே சாத் பிரேஷக்கா சம்பத் ஆர் பிரேஷக்கா நாம். ஸோ சென்டர் அவர் பேர் எழுதுறதுக்கு முன்னாடி our relationship with the reader எழுதிட்டு தான் ஒரு பேர் எழுதணும். This is very important. This is the format of writing an informal letter. So what are the things you have to write? First one is you have to write the sender's address, then date, then address the reader, greet the reader. Body of the letter should be of 3 parts. First one is ask their well-being, say your well-being, then subject of the letter. அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லாக செகண்ட் பேராகிராஃபில் வரணும். அண்ட் தேர்ட் பேராகிராஃப் கன்வே ரிகார்ட்ஸ் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் த ரீடர். அண்ட் எண்டிங்கில் ரைட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் த ரீடர் அண்ட் ரைட் யுவர் நேம். என்வலப்பில் எழுத சொன்னாங்கன்னா என்வலப்பும் போட்டு நீங்கள் அட்ரஸ் எழுதணும் அப்படின்னா, இப்போ இங்கே வந்திருக்குல்ல இந்த அட்ரஸ், இது எங்கே எழுதணும்?
பேக் சைட் ஆஃப் த என்வலப்பில். அப்போ ஸ்டாம்ப் வைக்கிற இடத்துல நீங்கள் புது அட்ரஸ் எழுதணும். அதுதான் ரீடரோட அட்ரஸ். ஸோ இங்கே இருக்க அட்ரஸ் வந்து என்வலப்போட பேக் சைடில் உங்கள் அட்ரஸ் தான் போகும். ஸ்டாம்ப் வைக்கிற இடத்துல நீங்கள் இங்கே இருக்க அட்ரஸ் எழுதக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் this mistake. Whatever address they are writing here, they are writing in the envelope where the stamp is placed. This is your address. Stamp வைக்கிற இடத்துல 2 தான் வரணும் யாருக்கு போகணுமோ. So you have to write the address which is not given here. This alone you remember. So let's start this. I wanted to show this is how the format will be. இதே ஃபார்மேட்டில் தான் இப்போ இந்த லெசனும் கொடுத்துருக்காங்க. Now நீங்கள் இதை ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டு லெசனை படிக்க இதுதான் பிரேஷக்க பார்த்தா தான் இது, அபிவாதன் தான் இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், இது செகண்ட் பேராகிராஃப், இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்கள் மைண்டில் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஐ ஷோட் யூ த ஃபார்மேட் ஃபர்ஸ்ட். நவ் லெட்ஸ் ரீட் த லெட்டர். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் ஆஃப் த லெட்டர் நவ். ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த ஃபார்மேட். நவ் லெட்ஸ் ரீட் த லெட்டர். Now you can recollect what the format I have given is coming the same formatல தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். 5/12 जवाहर कॉलोनी फरीदाबाद 12105 20 सितंबर 2023 प्रिय पूर्णिमा ढेर सारा प्यार। मुझे मालूम है कि तुम खूब मज़े से छुट्टियां बिता रही हो। तुम छुट्टियों में चित्रकला सीख रही हो, ये बहुत अच्छी बात है। तुम हमेशा से ही जिज्ञासु रही हो कि बाल भवन में क्या क्या होता है, तो सुनो बाल भवन की बात। यहाँ पूरे साल बच्चे चित्रकला और हस्तकला का अभ्यास करते रहते हैं। बच्चे त्योहारों के समय विशेष गतिविधियाँ करते हैं। गणेश उत्सव के समय प्रत्येक बच्चा अपने हाथों से बाल गणेश की एक एक मूर्ति बनाता है। बच्चों द्वारा बनाई गई इन प्रतिमाओं के बनाए जाने का अपना ही आनंद होता है। प्रत्येक मूर्ति की अपनी एक अलग छवि होती है। मूर्ति कैसे बनानी है, ये प्रश्न कम से कम बच्चों को तो परेशानी नहीं करता है। कुछ बच्चे मिट्टी की एक गोल गेंद बनाते हैं और उसमें एक सूंड चिपका देते हैं, बस बन गए उनके गणेश। अपनी उम्र और कुशलता के अनुसार बच्चे उस मूर्ति में नाक, कान, हाथ पैर, लड्डू आदि जोड़ते जाते हैं। एक बच्चे के गणेश ने दाएं हाथ की उंगली से अपना मुंह बंद कर रखा था। एक बच्चे को गणेश के 4 हाथ चिपकाने में बहुत मुश्किल हो रही थी। अंत में उसने ज़मीन पर ही 4 हाथ चिपका दिए। फिर हर हाथ पर एक एक लड्डू रख दिया। उसने बड़ी सरलता से अपना हल ढूंढ लिया। हांडी के पर्व पर हर बच्चा एक एक मटकी रंगने का काम करता है। बच्चों की ऊंचाई के अनुसार मटकियों को टांगा जाता है और इस बात का ख्याल रखा जाता है कि प्रत्येक बच्चे को मटकी फोड़ने का मौका ज़रूर मिले। हाँ, अगर कोई बच्चा मटकी फोड़े नहीं तो कम से कम उस पर वार तो अवश्य करे। सभी बच्चे मटकी फोड़ने में बहुत आनंद लेते हैं। वह पानी में भीगकर कीचड़ में लथपथ होकर एक दूसरे के कंधों पर खड़े होकर मटकी फोड़ने का मज़ा लेते हैं। उनके हंसते चेहरों को देखकर मुझे बहुत खुशी मिलती है। दीपावली पर दियों को रंगना, रंगोली बनाना, ग्रीटिंग कार्ड बनाना और कैंडल बनाने का सारा काम बच्चे खुद ही करते हैं। दिल्ली के बाल भवन में राष्ट्रीय बाल संग्रहालय भी स्थित है। ऐसी वस्तुएं रखी गई हैं जो बच्चों को अपनी ओर खींचती हैं, जैसे विभिन्न देशों के खिलौने, गहने, पत्थर और कांसे की वस्तुएं, प्राचीन समय के बर्तन, कला और शिल्प की वस्तुएं, वाद्य यंत्र, विभिन्न देशों के सिक्के आदि। इसमें समय समय पर बच्चों द्वारा बनाए सामानों की प्रदर्शनियां भी लगाई जाती है। भैया भाभी को नमस्ते कहना, चिंटू को मेरी तरफ से ढेर सारा प्यार देना, एक बढ़िया चित्र बनाकर मेरे लिए बेचना मत भूलना, तुम्हारी बुआ कृष्णा। So let's see the
line by line explanation in our next video. Thank you, students.